வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஆருத்ரா தரிசனம் ஸ்பெஷல் திருவாதிரை களி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த திருவாதிரை களி பார்த்திங்கன்னா ஆறுனத்துக்கு அப்புறமும் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் எல்லாம் வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த களி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த திருவாதிரை களி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ களி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன். அதை ஒரு கடாயில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். பச்சரிசியில் செய்யும் போது தான் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நல்லா இதை பார்த்திங்கன்னா நம்ம பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்குங்க. அப்போ தான் எல்லா அரிசியும் நல்லா ஒத்தாப்பில் ஒரே கலருக்கு நல்லா வறுபட்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே வறுபட்டு வந்துட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக மாறி வரணும். அரிசி பொரிஞ்சு நல்லா நிறம் மாறி வரணும். அப்போ தான் களி நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். இது நல்லா ஆறுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளைப்பாகு கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து இன்றைக்கி 1 கப்பு ரா ரைஸ் எடுத்துருக்கோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்குவோம். வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா துருவிட்டு எந்த கப்பால் அரிசி அளந்தோமோ அதே கப்பால் 2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கரெக்டான அளவாக இருக்கும். நல்ல இனிப்பாகவும் இருக்கும். அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். கரைச்சி மட்டும் எடுத்தோம்னா போதும். பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை. இப்போ இது நல்லா கரையட்டும். வெள்ளை தண்ணியை கரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம களி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ வெல்லமும் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. இது ரெண்டுத்தையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், அதுக்காட்டி அரிசி நல்லாவே ஆறி வந்துருச்சு. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்குவோம். மிக்சி ஜார் வந்து பார்த்திங்கன்னா ஈரம் இல்லாமல் பார்த்துக்குங்க. கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. இப்போ இதில் சேர்த்து இது கூடவே ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னாக்கா களி உங்களுக்கு கொலன்னு இருக்கும். லேசான குருணை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இது லேசான கொரப்போடு அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ பார்த்தா தெரியும், நல்லா நைஸான ரவை பதத்துக்கு இருக்குது பாருங்கள். இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இப்போ களி செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்குங்க. அதில் 3 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்குங்க. எல்லாமே ஒரே கப்பால் அளந்து எடுத்துக்குங்க. அரிசி எடுத்த கப்பால் 3 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்குங்க. 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவு தண்ணி வச்சோம் அப்படின்னாக்கா கரெக்டாக இருக்கும். களி நல்லா சாஃப்டாக இருக்கும். இதிலே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்குங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மாவு சேர்க்கணும். தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கணும். இப்போ நல்லா கொதி வரட்டும். இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்குங்க. அப்போ தான் நல்லா அந்த மாவு வெந்து வரும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு மாவு திக்காகிடும், மாவு வேகாது. அதனால் அடுப்பை வந்து தீயை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் மாவு சேர்த்து இது போல் கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த கட்டிகள்லாம் நல்லா கரைஞ்சி மாவு நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து வந்துடும். இது போல் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ மாவை நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு இது போல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா நல்லா தண்ணிலாம் வற்றி மாவு நல்லா திக்காகி வரும். அது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து களி உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இது வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெள்ளை தண்ணி சேர்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு களி வந்து 6 நாளும் இறுகி போகாது. நல்ல சாஃப்டாகவே இருக்கும். இதே இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை தண்ணிலையும் இந்த அரிசி மாவை சேர்த்து வேக வைப்பாங்க. அப்படி செய்யும் போது தான் நமக்கு ஆறுனதுக்கு அப்புறம் களி கொஞ்சம் இறுகி போயிடும். இது போல் நம்ம நல்லா மாவை வேக வச்சுட்டு வெள்ளை தண்ணி சேர்க்கும் போது இறுகி போகாது, நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ வெள்ளை தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. திரும்பவும் இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு திக்காகி வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்படி செய்யும் போது தான் களி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லா இலகி வந்திருக்கு பாருங்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பில் வச்சு கலந்து கொடுத்துட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகி வரும். நல்லா அல்வா பதத்துக்கு ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம். நெய் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். இதிலே கூட நீங்கள் முந்திரி பருப்பு வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம்னா முந்திரி பருப்பு வறுத்து கூட சேர்க்கலாம். அது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியாக இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன்.
தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு 2 செகண்ட் மட்டும் நம்ம கலந்து விட்டோம்னா போதும். அந்த சூட்லேயே தேங்காய் நல்லா வெந்து வந்துடும். அந்த மாவோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த பக்குவத்துக்கு எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் இது இன்னுமே கொஞ்சம் லைட்டாக திக்காகும். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கும்போது நல்லா சாஃப்டாகவே இருக்கும் திக்கானாலும். நான் சொன்ன பக்குவத்தோட சொன்ன அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக வரும். நீங்களும் இந்த திருவாதிரை களியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.